இந்த 5 வருஷத்துல மட்டும் சுமார் 1,41,000 கோடி அளவுக்கு குழு சகோதரிகளுக்கு வங்கி கடன் இணைப்புகளை நம்ம வழங்கியிருக்கோம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 2,500 கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி கடன் இணைப்புகளை குழு சகோதரிகளுக்கு நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. இதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய அரசு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கொடுக்கக்கூடிய கடன் தொகையாக பார்க்கல. குழு சகோதரிகள் உங்களுடைய உழைப்பின் மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையாக தான் நம்முடைய அரசு இதை பார்க்குது. குழு சகோதரிகள் நீங்க அத்தனை பேரும் தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை சாதிச்சுட்டு வரீங்க. ஒவ்வொருத்தரும் ஆண்டர்பிரனர்ஸா மாறி வரீங்க. அதனாலதான் ஐடி கம்பெனில கொடுக்கிற மாதிரி குழு சகோதரிகள் அத்தனை பேருக்கும் ஐடி கார்ட்ஸ், அடையாள அட்டை, உங்களுடைய போட்டோ, உங்களுடைய பெயர் போட்டு ஐடி கார்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஐடி கார்ட்ஸ்ல பல்வேறு பயன்கள் இருக்கு. உங்களுடைய தயாரிப்பு பொருட்களை 25 கிலோ வரைக்கும் 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு அரசு பஸ்ல எந்த விதமான கட்டணமும் இல்லாம நீங்க எடுத்துக்கொண்டு போய் விற்பனை செய்யலாம். மகளிர் குழுக்களுக்கு திராவிட மாடல் 2.0 ஆட்சியில இன்னும் பல்வேறு திட்டங்களை நிச்சயம் நம்முடைய முதலமைச்சர் செஞ்சு கொடுப்பார். அந்த உறுதியை தந்து வங்கி கடன் இணைந்து பெற்ற அத்தனை பேரையும் வாழ்த்து மகிழ்கிறேன். இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே வீடு கட்டுவதற்கான ஆணைகளையும் கொடுக்க இருக்கின்றோம். இருக்க இடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு அடிப்படை தேவை. அந்த தேவையை நம்முடைய அரசு தனி கவனம் செலுத்தி இன்னைக்கு நிறைவேற்றிட்டு வருது. பட்டா வேணும்னு நீங்க அரசு அலுவலகங்களுக்கு எல்லாம் போன காலம் மாதிரி அரசாங்கமே இன்னைக்கு உங்களை தேடி வந்து இன்னைக்கு பட்டா கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷத்துல மட்டும் 24 பட்டாக்களை நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. கடந்த 5 வருஷத்துல இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் மட்டும் 29,000 பட்டாக்களை நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. பட்டா பெற்ற அத்தனை பேருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கலைஞர் கனவு இல்லம் திட்டம் மூலம் 3 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. அந்த வகையில வீடு கட்டுறதுக்கான ஆணையை இன்னைக்கு கொடுக்க இருக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு வீட்டை மட்டும் தரல நம்முடைய அரசு, உங்களுக்கான ஒரு முகவரியை நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. கலைஞர் கனவு இல்லம் திட்டம் மூலம் வீடுகளை பெற்றுள்ள அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் அன்பிற்கினிய மாற்றுத்திறனாளி சகோதரிகள் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொருவரும் மாற்றத்துக்கான திறனாளிகளா மாறி இருக்கிறாங்க. உங்களுக்கு மோட்டார் பைக், செவித்திறன் கருவி உள்ளிட்ட உபகரணங்களை இந்த அரசு கொடுக்குது. இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஏதோ சலுகை கிடையாது, இதெல்லாம் உங்களுடைய உரிமை. மாற்றுத்திறனாளியுடைய உரிமைக்கு என்னைக்குமே நம்முடைய அரசு குரல் கொடுக்கும். அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே முதன் முறையாக உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகளை நேரடியாக பொறுப்புகளுக்கு நியமனம் செய்கிற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதனால் தங்களுக்காக மற்றவங்க குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற நிலையில் இருந்த மாற்றுத்திறனாளிகள் இன்னைக்கு மற்றவங்களுக்காக தாங்கள் குரல் கொடுக்க போறாங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மகளிர், மாணவர், விவசாயிகள், விளையாட்டு வீரர்கள், இப்படி எல்லா தரப்புக்கும் நம்முடைய அரசு முதலமைச்சர் அவர்கள் பார்த்து திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். உங்களுக்காக இன்னும் அதிகமாக உழைக்க நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காத்திருக்கிறார். ஆகவே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிற நம்முடைய முதலமைச்சர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நலத்திட்டங்களை பெற்ற அத்தனை பேரையும் மறுபடியும் வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.